வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவினுடைய மகனும் மருமகளும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையில் சட்ட நடவடிக்கைகள் இன்னும் மேலதிக நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய தாயாரும் அவர்களுக்கான சட்ட உதவிகளை செய்து வரக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பும். பேசுவோம், என்ன கோரிக்கைகள் அரசுடன் முன் வைக்கிறார்கள் என்று. இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது சரிதான் நினைக்கிறீங்களா? அந்த நடவடிக்கை எவ்வளவு வேகமாக நடந்துச்சா? நடவடிக்கைகள் எதுவும் சுணக்கம் தான் நினைக்கிறீங்களா? நாங்கள் எங்களுக்கு இப்படி கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 10 நாட்கள் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. 10 நாள் கழிச்சு தான் அரசாங்கம் இதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. பாதிக்கப்பட்ட பெண் கேஸ் கொடுக்குறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் ரொம்ப தாமதமாக 10 நாள் எடுத்துக்கிட்டாங்க அவங்கள கைது பண்ணவே. இதுக்கப்புறமும் தாமதம் எடுக்காம அவங்களுக்கான நாங்கள் வழக்கு பதிவு போட்டிருக்கோம். அதை எடுத்து அரசு அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும். இதையாவது கொஞ்சம் உடனடியாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா நீங்க? அவங்க கொடுமைகள் செஞ்சிருக்காங்க என் மேல. எனக்கு கேஸ் பத்தி பெருசா தெரியாது. என் மேல செஞ்ச குற்றங்களுக்கு கொடுமைக்கு என்ன தண்டனையை அவங்க மேல போட முடியுமோ அந்த தண்டனை எல்லாமே, குற்றங்கள் எல்லாமே போட்டு அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். அரசு எடுக்க நடவடிக்கை தவிர்த்து அவங்க உங்களுக்கு குற்றம் செஞ்ச அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் 7 மாசமா அங்க வேலை செஞ்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தினாங்க. அப்பயும் நான் வேலை செஞ்சேன். நான் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா, என்னோட ஊதியம் இன்னமும் கொடுக்கல. 16,000 சம்பளம்னு சொன்னாங்க. அந்த 7 மாசம் நான் செஞ்சதுக்கான ஊதியத்தை வழங்கணும். என்னோட மார்க் ஷீட்டு, டிசி எல்லாம் ஒரிஜினல் அவங்க வச்சிருக்காங்க, அது வழங்கணும். அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல. என்னோட ஊதியம் வழங்கினா போதும். அரசு இதை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் எனக்கு. நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ அதை என்ன எங்க எப்படி தொடரணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன உதவிகள் அரசு செய்யணும்? அரசு எனக்கு நீட் எழுதணும்னு ஆசை. அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருந்தேன், படித்தேன். காசு இல்லை, சரி நம்ம போயிட்டு வேலை செஞ்சு அதில் வர காசில் படிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அது இவ்வளோ நாள் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 1 வருஷம் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசு அதுக்கான உதவி செய்யலாம். ஆனால் அரசு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எனக்கு இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு, கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லும் போதே அது அரசு காதுல கேட்காத நிலைமையில இருக்கும்போது என்னை படிக்க வைக்கணும்னு எப்படி அரசாங்கம் நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எனக்கு பாதிக்கப்பட்ட பெண் இவ்வளோ பேசுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கே அரசு வரல. என்னை படிக்க வைக்க மட்டும் வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸ் அமைப்பு என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க படிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அரசாங்கத்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, போயிடுச்சு. எனக்கு கொடுமை இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு குழந்தைக்கு நடந்திருக்குன்னும் போது அவங்க வீட்டில் இருக்க குழந்தைய என்னை பார்த்துருந்தாங்க, உடனடியாக அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்கள கைது செஞ்சு இன்னும் ப்ராசஸ் போயிருக்கும், எவ்வளோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அரசு அது ரொம்ப டிலே பண்ணி அவங்கள 10 நாள் கழிச்சே கைது பண்ணுறாங்கன்னும் போது படிக்க வைக்க மட்டும் எப்படி அவங்க சொல்லுவாங்கன்ற கேள்விதான் வருது. நீங்க உங்களுடைய காயங்களை பார்க்கும்போது எவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளானீங்க அப்படிங்கறத இது வழக்கு பதிவு செய்யறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. நடுவில் அவங்க தலைமறைவா இருந்தா சொல்றாங்க. ஆனா இந்த அவங்களுடைய அப்பா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு, நடக்கலைன்னு சொல்லல, சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்க. அதெல்லாம் என்ன, அதுல என்ன சொல்ற வராங்க அவங்க? அவர் எம்எல்ஏ சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது எம்எல்ஏ பண்ணல, அவருக்கு நடந்த விஷயம் தெரியாது. ஆனா அவரோட பேரை வச்சுதான் இதை ஃபுல்லாமே, இந்த இன்சிடென்ட் நடந்தது ஃபுல்லாமே அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது அவருக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவரு அந்த பொசிஷன்ல இருக்காரு, எம்எல்ஏன்ற பொசிஷன்ல இருக்கிறனாலதான் அதை மிஸ்யூஸ் பண்ணி தான் உங்களோட பையனும் உங்களோட மருமகளும் அதை யூஸ் பண்ணி தான் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப இதுலயும் அதுல அவருக்கு உடன் இருக்கு, பங்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அவருக்கு தெரியாது இந்த கொடுமை நடக்கிறது எல்லாமே. ஆனா அவர் பேரு வச்சதானே இவ்வளவு கொடுமை நடந்தது எனக்கு. அவரு சொல்றாரு பேச்சுவார்த்தையே இல்லை இவ்வளோ நாளைக்கு அப்படின்னும் போது, நான் பார்த்திருக்கேன் 3 தடவை வீட்டுக்கு சந்தோஷமா பேசி சாப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க கால் பேசுவாங்க, டெய்லியும் வாரத்துல 1 நாளோ 2 நாளோ பேசியிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா,
நம்மளோட பதவி இருக்குது, நம்மளுக்கு எந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கும் என் பையனுக்கும் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லைன்னும் போது அப்ப நான் பார்த்தது பொய்யா? அவரு டைரக்டா வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு. நம்ம மறுபடியும் சொல்றது, இதுல அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் வந்து என்ன கொடுமைப்படுத்தல, அவருக்கு இந்த விஷயமும் தெரியல. ஆனா அவர் பேரை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு கொடுமையும் நடந்திருக்கும் போது அவருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். நிச்சயமா இவங்களுடைய ஆவணங்கள் அந்த வீட்டில் இருக்கு. எனக்கு வேற எதுவும் வேணாம், நான் உழைச்சிருக்கேன், அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தரதாக சொன்ன சம்பளத்தை கொடுக்கணும், படிக்கணும்ன்ற பெரிய கனவு எனக்கு இருந்துச்சு, நீட் படிக்கணும், மருத்துவர் ஆகணும்ன்ற கனவு இருந்துச்சு. அந்த கனவு இப்போ சிதைஞ்சிருக்கு. நடவடிக்கை எடுக்கிறதுக்கே, அவங்கள கைது பண்றதுக்கே இவ்வளவு தாமதமாக நடவடிக்கை எடுத்த அரசு என்னை படிக்க வைக்குமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. மிக முக்கியமான கேள்வி. என்ன பதில் அரசு சொல்லப்போதுன்னு தெரியணும். உங்களை எவிடன்ஸ் அமைப்பினுடைய செயல் இயக்குனர் கதிர்ட்ட பேசும். சார், இவங்க எடுத்த அந்த நடவடிக்கை திருப்தியா இருக்குதா? வேற என்ன செய்யணும்? அரெஸ்டுக்கு மேல இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை பெரிய அளவில் திருப்தி கிடையாது. 10 நாள் கழிஞ்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கொண்டு போய் கோர்ட்டில் விடும்போது நீதிபதி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து இந்த பொண்ணோட சர்டிஃபிகேட் இருந்தால் தான், சாதி சான்று இருந்தால் தான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன் இருக்காரு. இப்படிலாம் ஒரு உலகத்தில் எந்த விந்தையும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு உளுந்தூர்பேட்டிலேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருக்காரு போலீஸ்கார். எடுத்துகிட்டு போய் 6 மணிக்கு தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய ரூலிங் பார்ட்டி ஃபேமிலி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் இந்த வழக்கை வந்து இவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடத்துவாங்களான்றது ஒரு சந்தேகம் நமக்கு எப்பவுமே இருக்க தான் செய்யுது. உடனடியாக நாங்கள் பார்க்குறது என்னன்னாக்கா, அந்த குற்றவாளிகளுக்கு பெயில் இப்போ கொடுக்கக்கூடாது. மினிமம் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் வரையாவது பெயில் கொடுக்கக்கூடாது. சில வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு தண்டனை கிடைக்கிற வரையெல்லாம் உள்ளே இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கௌசல்யா சங்கர் கேஸில் வந்து தீர்ப்பு வரை சிறையிலே இருந்தாங்க. ராஜலட்சுமி இன்சிடென்ட் வந்து கழுத்து வெட்டின குழந்தை 13 வயசு பொண்ணை வெட்டின அந்த சம்பவம் வந்து 2018 நடந்துச்சு. தீர்ப்பு 2022 தான் வந்துச்சு. அதுவரை அவன் சிறையிலே இருந்தான். அந்த மாதிரி வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஹீனஸ் கிரைம், ஹீனஸ் அட்ராசிட்டிஸ், கொடூரமான சாதி வன்கொடுமை வழக்குன்றதுனால குற்றவாளிகளுக்கு மினிமம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வரையாது பிணை கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப டிமாண்டாக வைக்கிறோம். இரண்டாவது வந்து முக்கியமான டிமாண்ட் வந்து இந்த வழக்கினை வந்துட்டு சென்னையில் நடத்தாமல் விழுப்புரத்தில் நடத்தணும். சென்னையில் நடத்தக்கூடாது இந்த வழக்கு. எப்படி வந்து குஜராத் வழக்கு வந்து மும்பையில் நடத்தினாங்களோ, நம்ம மேலவளவு முருகேசன் வழக்கு மதுரையில் நடந்த அந்த கொடூரமான 7 பேர் படுகொலை அந்த வழக்கு எப்படி சேலத்தில் நடத்தப்பட்டதோ, சேலத்தில் நடந்த கோவில்ராஜ் வழக்கு எப்படி மதுரையில் நடத்தப்பட்டதோ, அதே போன்று தான் இந்த வழக்கும் அங்கே நடத்தப்படணும். குறிப்பாக இந்த வழக்கறிஞர் வந்து பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நாங்கள் பாப்பா மோகன் அவரை கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்துடைய பிபி வேண்டாம், பாப்பா மோகன் அவர்களையே வந்து பிபியாக அவங்க நியமனம் பண்ணி இந்த வழக்குக்கு வந்து அவங்க செய்யணும்னு விரும்புகிறோம். அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்பதற்கு நடவடிக்கை ஈடுபடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன். ஏன்னா பல குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள், தமிழகத்தினுடைய குழந்தைகள் வெளி மாநிலத்திலையும் வெவ்வேறு பகுதிகளிலையும் அவங்க இன்னமும் சைல்டு லேபராக இருக்கிறாங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மீட்டு அவங்களுக்கான கல்வியை வந்து உத்தரவாதப்படுத்தணும். அதை வந்து தமிழக அரசு வந்து செய்யணுன்றதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரிக்கையாக வைக்கிறோம். 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கணும், அந்த பாப்பாவுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதே மாதிரி காவல்துறையை பொறுத்தவரை சில காவல்துறை அதிகாரிகள் டெடிகேஷனாக வேலை பார்த்தாங்க, அதையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். மொத்தமாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யணுன்ற அந்த வேட்கையோடு இருந்தாங்க. அதையும் நான் வந்து இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறேன். நேற்று ரேகாவுக்கு வந்துட்டு மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க. சென்னையில் அழைச்சிட்டு போனோம். ஒரு 10 மருத்துவர்கள் அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தாங்க, விசாரணை மேற்கொண்டாங்க. ஸோ இது எல்லாம் தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்போம். சார், இப்போ அவங்க ரேகா பேசும்போதோ அவங்க அம்மா பேசும்போதோ இன்னொரு ஆளுக்கு நடக்கக்கூடாது, அதே வார்த்தையை நீங்களும் சொன்னீங்க, இன்னொரு பெண்ணுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றீங்க. அப்படி அந்த இன்னொரு பெண்ணாக இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்களால் கணிக்க முடியுது? அவங்க பேசும்போது கூட அவங்க ஊரில் நிறைய பேர் வெளியூரில் வேலை பார்க்கறதா, அந்த மாதிரி வீடுகளில் வேலைக்கு போயிருக்கா சொல்கிறாங்க. ஏதாவது கணிக்க முடியுதா? என்ன செஞ்சால் அதை சரி மீட்க முடியும் நினைக்கிறீங்க? உசிலம்பட்டியில் ஒரு கிராமத்தில் மட்டும் நாங்கள் ஒரு கணக்கு எடுத்தோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 17 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் 17 குழந்தைகள். 17 குழந்தைகள் தமிழ்நாட்டில் இல்லை, வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னாக்க, அதனால தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஒரு ஒயிட் ரிப்போர்ட் கொடுங்கன்றேன். நம்ம சொல்கிற கணக்கு அவங்க நம்புறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, அங்கே இருக்கக்கூடிய விஓஓ பஞ்சாயத்து சேர்ந்து
நம்ம பஞ்சாயத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க, எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்க சும்மா இருக்கிறாங்கன்ற டேட்டா எடுக்கலாம். அதிலே கண்டுபிடிக்க முடியும், மேப்பிங் பண்ண முடியும். வித்தின் 1 வீக்கில் முடியும். இது எவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்கன்ற ஒரு வாரத்தில் முடியும். அந்த ஒரு வாரத்தில் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்ன செய்யலாம், தனி பட்ஜெட்டை ஒதுக்கி தனி திட்டங்களை ஒதுக்கி செய்ய முடியும். நம்ம குழந்தைகள் தானே, ஏன் செய்ய முடியாது? இதுக்கு நிறைய ஆள்பலம் தேவையில்லை. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீடு வீடா ஏறி எங்க இருக்கு அந்த குழந்தை, என்ன வயசு, எப்படி மீட்கலாம், உனக்கு என்ன கனவு, செய்யலாமே. ரேகாவுக்கு நடந்த சம்பவத்தின் வழியாக மிக முக்கியமான ஒரு பரந்துபட்ட மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பெண்ணும் அவங்களுடைய அம்மாவும் எவிடன்ஸ் அமைப்பும் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்படி இன்னொரு பெண்ணாக பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல வறுமை கோட்டு கீழ் இருக்கிற ஏழ்மையான குடும்பத்திலிருந்து நிறைய பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் இந்த மாதிரி கொத்தடிமை அளவுக்காக வீட்டு வேலைகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்காங்க, வெளி மாவட்டங்களுக்கு சென்றிருக்காங்க. அவங்களை எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பிரச்சனைங்கிறது இது இவங்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்களுடைய பிரச்சனையாக அரசு பார்க்க வேண்டியது இருக்குது. எனவே அதுக்கான கவனத்தை எடுக்க வேண்டிய அவசியம், அத்தியாவசிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது அலட்சியமா இருந்துட்டா இன்னொரு குழந்தையினுடைய பாதிப்பு அவலத்தை வெளியே நம்ம கேட்க முடியாது. கேட்கிற அளவுக்கான திராணி இந்த அரசுக்கு இருக்காங்கிற கேள்வியையும் இவங்க முன்வைக்கிறாங்க.